சேனலில் குலோப் ஜாம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மொதல் நம்ம ஜீனி பாகு செஞ்சுக்கலாம். 600 சுகர் எடுத்துக்கிறோம், அதாவது 3 டம்ளர் சுகர் எடுத்துக்கிறோம். கூடவே 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சோன்னே அதை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குலோப் ஜாம் மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுக்க குலோப் ஜாம் மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க, வெடிப்பு இல்லாமல் வரும். இது மாதிரி உருட்டிக்கோங்க. குலோப் ஜாம் உருண்டையை நல்லா பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். சூடானோடனே அதை மிதமான தீயில் வச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க குலோப் ஜாம் உருண்டைகளை திரும்ப உருட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க.